Hi Jazz family, இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ குழம்பு செய்ய தேவையான பொருள் பார்த்துறலாம். வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதா. அப்புறம் சின்ன வெங்காயம் அதுவும் இப்படி நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல துருவிய தேங்காய், ஒரு 4 தக்காளி போல நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லித்தூள், வத்தல்தூள், மஞ்சள்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல வெண்டைக்காய் வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காவை கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றி அதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுனா வெண்டைக்காவோட கொழப்பு போயிடும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு பக்கமாக ரெடி ஆகிட்டே இருக்கட்டு. நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நீல நீளமாக வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். நம்மளுடைய கலர் மாறினதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை அது கூட ஆட் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கட்டு. நம்ம அதுக்குள்ளே அந்த வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த வெண்டைக்காய் நல்லா கொழப்பு இல்லாமல் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்படி எண்ணெய் கொஞ்சம் நேரம் கலரி விடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டு இப்படி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் புளி இப்படி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய்க்கு இதுதான் கரெக்டான பக்குவம். இப்படி இருந்தால் தான் குழம்பு கொழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், வத்தல்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். நல்லா மசாலாவை கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம தேங்காய் ஜீரகம் குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனையும் போகணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த பதத்துக்கு தண்ணி வேணுமோ அதோட கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழம்பு நல்லா வற்றி வரும். இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் வேக வைங்க. இப்போ உப்பு போட வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காவை இது கூட நல்லா சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் கொஞ்சம் அப்படி மூடி நல்லா வேக வைங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம். சுட சுட சோறு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.